ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்த வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஆயக்கலைகள் 64 ஒன்று. இது ஒரு அற்புதமான கலை. இந்த கலையில் பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் இந்த பூமியையும் இந்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இதை தனியாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எடுத்துக்கொள்வோமானால் இது மனிதனுடைய வாழ்க்கையையும் அடையாளம் காட்டுகிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்காக மட்டும் இந்த ஜோதிடத்தை பெருமளவு பார்ப்பதாக எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையா என்று பார்த்தால் அது இல்லை என்றே சொல்ல தோன்றுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த பூமியில் நடக்கும் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு அசைவுகளும் கிரகத்தினுடைய கதிரலைகளினுடைய தாக்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளவையே என்பதை மறுக்க இயலாது. அதை சற்று உற்று கவனித்தால் எல்லாமே விளங்கும். எல்லாமே ஜோதிடம், அனைத்தும் ஜோதிடம். இந்த உடலில் உள்ள அனைத்தும் பிரபஞ்சத்தில் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அசைவுகளும் அனைத்து விஷயங்களும் இந்த உடலிலும் இருக்கிறது. இதை சுருக்கமாக அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இதில் மனிதனுடைய உடலில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு உறுப்புக்களை தன்னுடைய ஆதிக்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கிறது. அதில் புதன் என்பது தோள்களை, இந்த உடல் மிகப்பெரிய உறுப்பான தோலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. அந்த தோளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன அடையாளங்கள், சின்ன சின்ன தகவல்கள், சின்ன சின்ன புள்ளிகள், சின்ன சின்ன மச்சங்கள், சின்ன சின்ன தழும்புகள் போன்றவை இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை எடுத்துக்காட்டியிருக்கிறது. அந்த வகையில் அதை சாமுத்திரிகா லட்சணம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று கழுத்து, தோள்பட்டை மற்றும் மார்பகம் சம்பந்தப்பட்ட உடலில் இருக்கக்கூடிய மறு, மச்சங்கள், புள்ளிகள், தழும்புகள் போன்றவை என்ன சொல்லுகிறது என்பது சார்ந்த தகவலை இந்த பதிவில் பார்ப்போம் வாருங்கள். கழுத்து, தோள்பட்டை என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் மிதுன ராசியை குறிக்கும். இது புதனுடைய வீடாகும். புதன் மாமன் மைத்துனர்களையும் நண்பர்களையும் கலை ஞான கல்வியையும் குறிக்கும். மிதுனம் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். எனவே வீர, தீரம், முயற்சி ஆகியவற்றை இந்த புதனை அடையாளம் காட்டுகிறது. இந்த 3ஆம் இட காரகத்துவங்களையும் ஆருடம் சொல்ல பயன்படுத்த வேண்டும். ஆண்களுக்கு இடது தோள்பட்டையில் வலி ஏற்படவோ அல்லது காயம் ஏற்படவோ செய்தால் வரவேண்டிய தொகையில் வராமல் நின்றுவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உறவினர்கள் பகை, சண்டை, சச்சரவு, கருத்து வேறுபாடுகள், மாமன் மைத்துனர் வழியில் சண்டை, சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள். எனவே ஜோதிடம் கேட்க வரும் நபர் இடது தோள்பட்டையை தடவிக்கொண்டோ அல்லது அதன் மீது ஏதேனும் சுமை வைத்து கொண்டோ வந்தால் அவருக்கு அதிர்ஷ்ட குறைவு, நஷ்டம், இழப்பு, மனம் நொந்து நஷ்டம், இழப்பு ஏற்பட்டு மனம் நொந்து போயிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். வலது தோலை தட்டிக்கொண்டோ அல்லது தடவிக்கொண்டோ வந்தால் அவருக்கு ஏதேனும் ஒரு அதிர்ஷ்ட வரவு விரைவில் வரப்போகிறது என்பதை அடையாளம் காட்டிக்கொள்ளலாம். மாமன் மைத்துனன் வகை ஏதாவது ஒரு மேன்மையோ அல்லது ஒரு கௌரவமோ, ஒரு மரியாதையோ, ஒரு செல்வம், செல்வாக்கு சார்ந்த விஷயங்களோ வரப்போகிறது என்று காட்டிக்கொள்ள முடியும். வலது தோளில் சின்ன காயங்கள் ஏற்படவோ அல்லது சின்ன சின்ன கருங்குறிகள் ஏற்படவோ இருக்கக்கூடாது. அது நலனுக்கு தீமை பயக்கும் தன்மையில் அமைந்து விடுகிறது. இவ்விதம் பருத்தும் சற்று வித்தியாசமாக எல்லா இடங்களையும் விட பெரிதாகவும் இருக்குமாயின் அவர் வித்தியாசப்பட்ட மனிதராகவும் எவரையும் துச்சமென மதித்து தீதான காரியங்களை செய்யக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் அரக்கு குணமுடையவர்களாகவும் முரட்டு தைரியம் உள்ளவர்களாகவும் விளங்குகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் 2 தோளும் ஒரே அளவிலிருந்து ஒரே அளவு பருத்து இருக்கும் பட்சத்தில் பார்ப்பதற்கு அழகாகவும் கம்பீரமாகவும் இருப்பது நடைமுறையில் பார்க்க முடியுது. அல்லது இயற்கையாக இவர்களுக்கு நல்ல குணங்கள் அமைய வாய்ப்பிருக்கிறது. இடது பக்க தோளில் குறி, மச்சம், மறு போன்றவைகள் இருந்தால் அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் இரக்கமற்றவர்களாக இருக்கிறார்கள். மச்சங்களில் நீண்ட நிலையில் இருப்பது அவரிடம் உள்ள விஷமத்தனத்தை குறிக்கக்கூடிய தன்மையுள்ளதாக இருக்கிறது.
பெண்களுக்கு வலது தோளில் நீண்ட மச்சம் இருப்பின் வஞ்சகையாகவும் கொலை செய்ய தயங்காத குரூர மனம் கொண்ட பெண்ணாகவும் இருக்கிறார்கள். இதுபோன்று ஆண்களுக்கு இடது புஜத்தில் நீண்ட மச்சம் இருப்பின் வஞ்சகன் கொலை வெறி உள்ளவன் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. தோள்கள் இரண்டும் வளையாமல் நேராக தோற்றம் கொண்டவர்கள் நேர்மையான குணம் கொண்டவர்கள். ஆனால் இவர்கள் கோபம் அதிகமாக வருவதால் தனக்கு வரும் உயர்வுகளை இழந்து விட்டு பிறகு வருத்தப்படுகிறார்கள். தோல் சரிவு கொண்டு கழுத்தில் இருந்து கவிழ்ந்து பார்க்க அழகாக இருப்பவர்கள் வாழ்வில் எதனையும் சாதிக்கக்கூடிய சத்தியவந்தர்களாகவும் இருக்கிறார்கள். இடது தோல் வலது தோல் மற்றும் வித்தியாசமின்றி இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் பொழுது இவர்கள் இயல்பாகவே சமநிலை கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் உறவுகளிடமும் உயிர்களிடமும் அதீத பற்று உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. கழுத்திலிருந்து கவிழ்ந்த தோள்பட்டை உடையவர்கள் எவரையும் கவிழ்த்திட கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள். வாழ்வில் 1000 வரினும் 1000 போனாலும் செய்துவிட்டு சிரமத்திலேயே காலத்தை கழிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். எவருக்கும் நல்லவர்களாக நடக்க விரும்பும் இவர்கள் இயற்கையாகவே பலருக்கு பகையாக்கி விடுகிறார்கள். எனவே தோள்பட்டையின் அமைப்பு வைத்தே வாழ்க்கையினுடைய தன்மையை ஒரு மனிதனை அடையாளம் காட்டிவிட முடியும் என்பதில் எக்கச்சக்கமான நூல்கள் சொல்லுகிறது. இது நடைமுறையில் நிறைய விஷயங்கள் ஒத்துப்போயிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கலை அறிவையும் இசை அறிவையும் கூறுமிடத்தில் தோள்பட்டை தான். நல்ல இசைஞானம் உள்ளவர்களுக்கு தோள்பட்டைகள் மிக அழகாகவும் உயர்ந்து இருப்பது மட்டும் இல்லாமல் வலது புஜம் இடது புஜத்தை காட்டிலும் சற்று தூக்கி இருக்கும். அதனால் பாடகர்கள் பலரும் தோளினை அசைத்து இசைத்து பாடுவதை நடைமுறையில் பார்க்க முடியும். ஜாதகம் பார்க்க ஒருவர் இடது தோளினை தொட்டுக்கொண்டோ தோளினை தடவிக்கொண்டோ வருவார்களானால் உறவில் நட்பையோ அல்லது பொருளாதாரத்தையோ பாதிப்பு ஏற்பட்டு அதற்காக விமோசனத்தை தேடி வருகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்தாலோ அல்லது தெற்கு முகமாக திரும்பி அமர்ந்தாலோ இவர்கள் இழந்ததை ஈடு செய்ய முடியாது என்பதை உறுதிபட கூறிவிட முடியும். கிழக்கிருந்து மேற்கு நோக்கி வந்தாலோ அல்லது மேற்கு திசையை நோக்கி அமர்ந்தாலோ இழப்புகளை சுலபமாக சரி செய்துவிட முடியும் என்பதை உணர்ந்து சொல்லலாம். அதே சமயத்தில் விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஜாதகர் புதன்கிழமையாக இருந்தால் இது 15 நாட்களுக்குள் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே நடைமுறையில் ஒத்துப்போவதை காணலாம். அது மட்டுமில்லாமல் ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்களிலிருந்து அந்த நட்சத்திரத்தை பெற்று தசாபுத்தியை நடத்தும் கிரகத்திற்கு குருவனுடைய 5ஆம் பார்வையோ 9ஆம் பார்வையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பலன்கள் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே நடக்கிறது. அடுத்து நெஞ்சு பகுதி. நெஞ்சு என்ற பகுதி சோதிட சாஸ்திரத்தில் கடகராசியை குறிக்கும். இது சந்திரனுடைய வீடாகும். இது நெஞ்சு பகுதியில் குறிகளை அறிவது சற்று கடினமான விஷயம். இந்த பகுதியில் ஆண் பெண் இருபாலருக்கும் சட்டையோ துண்டோ போட்டு மறைத்திருப்பார்கள். ஆனால் எனவே உள்பகுதிகளை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாது. வெளிச்சத்தின் தோற்றத்தை வைத்தே அல்லது வெளித்தோற்றத்தை வைத்தே பலன்கள் காண முடியும். நெஞ்சு பகுதி அழகாகவும் அகண்டும் காண கம்பீரமாக இருக்கும் பட்சத்தில் சகோதரர்கள் உடையவராகவும் தந்தை வழி பெருமை உடையவராகவும் இருப்பார்கள். இதேபோல் பெண்கள் மார்பு பெருத்தும் காண அழகாகவும் விகாரமின்றி விரிந்தும் இருக்குமாயின் தைரியமிக்கவர்கள் எதையும் தாங்கி ஏற்றமான வாழ்வை அடையக்கூடிய தன்மையுடையவர்களாக இருக்கிறார்கள். தந்தை வழி பலத்தையும் சொத்துக்களையும் உடையவன் என்று எடுத்துக்கொள்ளலாம். மார்பு மிகவும் மெலிந்து இடம் கூட தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவர்கள் சதா வறுமையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் காலத்தை கழித்து வாழக்கூடிய அவல நிலையில் வாழ்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. இந்த கலையை பாடமாக வாழ்வியல் முன்னேற்றத்தை விரிவாக கூறும் வல்லமை உடையது. எனவே பெண்ணின் தனபாரத்தை பார்த்து அவளினுடைய வாழ்வியை நிர்ணயம் செய்வது சாஸ்திர கலையில் இந்த ஆராய்ச்சி மிகவும் கவனமுடனும் கண்ணியத்துடனும் செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் பிறரது தவறான நோக்கில் தனபாரத்தை பார்ப்பதாக எண்ணிவிடலாம். அவசியப்பட்டாலே ஒழிய இந்த ஆராய்ச்சியை செய்வது ஆபத்தாகிவிடும் என்பதை மனதில் கொண்டு உங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய தகவல்களை வெளியே சொல்லாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய தகவல்கள்
உங்களுடைய நடைமுறையில் ஒத்துப்போகிறதா என்பதை பார்த்து கொண்டு அதற்காக மட்டும் பேசக்கூடிய பலனை கேட்கக்கூடிய நண்பர்களோ அல்லது வாடிக்கையாளர்களோ வரும்பொழுது முழுமையாக வெளிப்படுத்தி உங்களை தேர்ச்சிப்படுத்தி கொள்வதற்காக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். பெண் குழந்தைகளாக இருந்து வலது மார்பில் கருப்பு மச்சமோ வடுவாகவோ ஏற்பட்டால் அவளின் தந்தைக்கு வியாதி வழி தொந்தரவோ அல்லது கடன் வழி பிரச்சனைகளோ அல்லது தொழில் வழி நஷ்டங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் தந்தை வெளிநாடு வெளியூர் சென்று சிரமப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். இடதுபுறத்தில் பெண் பிள்ளைகளுக்கு கருப்பு மச்சமோ மறு இருந்தால் தாயின் உடல்நலம், தாய் வழி பாட்டன் பாட்டி உடல்நலம் பாதிப்படையலாம். தாயாருக்கு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்படலாம். ஆனால் பின் வயதில் அந்த குழந்தை பெரிய செல்வ நிலையை அடைந்து அது ஆடல் பாடல் போன்ற பலவித கலைகளில் நல்ல உயர்வும் தேர்ச்சியும் ஏற்பட்டு கற்பு நெறியில் களங்கம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்பதை கருத்தில் கொண்டு பலன்கள் சொல்ல பாருங்கள். இடதுபுறத்தில் ஆண் குழந்தைகளுக்கு மச்சம் மறு இருந்தால் தாயார் வழி தொல்லைகள் ஏற்படும். பிற்காலத்தில் பெண்கள் வழி தொல்லைகள் சந்திப்பவராகவும் தொழில் வழியில் கவனம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் பலமான பாதிப்பையும் சங்கடங்களையும் சம்பாதித்து தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் இழந்து ஓட்டாண்டியாக நடுத்தெருவில் வருவதற்கான வாய்ப்பை அமைந்து விடுகிறது. பெண்கள் தனது இடது மார்பகத்தை தொட்டு சேலையை ஒதுக்கிவிட்டு வந்தால் அவர் ஒரு மங்கள காரியத்தை எதிர்நோக்கி வருகிறார் என்றும் அவள் எண்ணிய காரியம் முடியும் என்றும் கூறிவிடலாம். அவளது வலது மார்பகத்தை தொட்டு சேலை ஒதுக்கிவிட்டு வந்தால் அந்த பெண் தன்னுடைய உடல்நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள், கணவன் வழியில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளும் சங்கடங்களும் கௌரவ குறைச்சலையும் நடைமுறையில் பார்க்கக்கூடிய நிலையில் கலங்கி வந்திருக்கிறார் என்று உணர முடியும். கணவன் பொருளாதார நிலையில் சீரழிந்து கௌரவம் இழந்து குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அவள் பலன் கேட்க வந்தால் நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அதற்கான நிவாரணங்களை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறாள் என்றும், மற்ற கிழமைகளாக இருக்கும் பட்சத்தில் அவளுடைய என்ன நிவாரணம் செய்தாலும் உடனடியாக விலகி பிரச்சனைகளை குறைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறினார். பலன் கேட்க ஒருவர் ஆண்களாக இருந்து வலது மார்பை தடவிக்கொண்டு வருவார்களானால் தொழிலில் தந்தை வழியோ அல்லது தந்தை வழி சொந்தங்கள் வழியே ஏதோ நன்மை ஏற்பட இருப்பதாகவும், அதே சமயத்தில் அது சம்பந்தமாக எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்க வந்திருக்கிறார் என்று கொள்ளலாம். இடது மார்பகத்தை தடவிக்கொண்டோ அல்லது தொட்டுக்கொண்டோ வரும் பட்சத்தில் மனைவி வழியாக காரியங்களில் தொல்லை ஏற்பட்டு இருப்பதாகவும், அதை சரி செய்ய என்ன செய்யலாம் என்று விமோசனத்தை கேட்பதற்காக வந்தவராக இருக்கலாம் என்பதை இதில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தொடர்பு உண்டு. அதாவது பலன் கேட்ட நாளில் வியாழன் ஞாயிறு ஆகிய 2 நாட்களாக இருக்கும் பட்சத்தில் அதற்குடைய நிவாரணங்களை செய்ய பாதகமின்றி காரியங்கள் சுமூகமாக முடியும் என்று கொள்ளலாம். வேறு கிழமைகளாக இருக்கும் பட்சத்தில் காரியங்கள் தாமதமாகிவிடும். அதே சமயத்தில் சனியாக இருக்கும் பட்சத்தில் அந்த சனிக்கிழமை பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தை பெற்றிருக்குமானால் அந்த பிரச்சனை நீண்ட காலத்துக்கு அந்த மனிதனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு ஆருட பலன்களை சொல்வது என்பது சாலச் சிறந்ததாக அமையும் என்பது கருத்தில் கொள்ளலாம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்து தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானை சிறப்பதம் காப்பதாமே.